கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 26/7/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்திலே வருகிறேன். என் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பல்லாப்ப நாசமோசம் வேலைக்கு விலைக்கு இவரை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய அன்பின் கரம் இவரோடு இருப்பதாகும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேனப்பா. உடைய கிருபைக்குள் நிரப்பி நீர் இவரை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோட வாழ்க்கையில் இருக்கட்டும். நிறைவானது சகலமும் கொண்டு வந்து சேர்க்கும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:18 கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி என் தேவன் சகலமும் அப்பா இவருடைய வாழ்க்கையில செய்து இவருடைய வாழ்க்கையிலே இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 26/7/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்துல நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வரட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.